நிஜமான குறிக்கோள் எங்களுடைய குருநாதர் அடிக்கடி சொல்கிற மாதிரி, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை எதற்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை புரிந்து கொண்டு அந்த குறிக்கோளை நோக்கி வாழ்க்கையை செம்மைப்படுத்தி ஒருமைப்படுத்தி அந்த குறிக்கோளை நோக்கி போகிறது தான் உண்மையான குறிக்கோளை சார்ந்த வாழ்க்கை. அது அநேகமாக பார்த்தீங்கன்னா ஆன்மீக குறிக்கோளாக தான் இருக்கும். நான் பலமுறை சொன்ன மாதிரி எவரெஸ்ட் சிகரத்தில் 29,000 அடி நோக்கி நீங்கள் போகும்பொழுது 1000 அடி 2000 அடி 3000 அடின்றதெல்லாம் தாண்டதுன்றது சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம். 29,000 அடின்றது ஆன்மீக குறிக்கோளில் இருப்பதற்குள் உயரியது. கடவுளுடன் ஒன்றாகுதல், இல்லை கடவுளை போன்ற தன்மைகளை பெறுதல்னு சொன்னீங்கன்னா 1000 அடி 2000 அடி 3000 அடி தாண்டும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாழ்க்கையில் லௌகீக வெற்றிகள்லாம் பெரிய அளவில் வரதை நீங்கள் பார்ப்பீங்க. என்னோடய லைஃப்பில் நான் பர்சனலாக பார்த்ததுனால தைரியமாக என்னால் அதை சொல்ல முடியும். நான் அதை அனுபவித்து உணர்ந்து தொடர்ச்சியாக என்னோடய வாழ்க்கையில் நான் பார்த்துட்ருக்கேன். இப்போ என் சமீபத்தில் அந்த புத்தகங்களாக இருக்கட்டும், நான் எழுதிய பல கட்டுரைகளாக இருக்கட்டும், என் வாழ்க்கையில் நான் அடைந்த வெற்றிகளாக இருக்கட்டும், கன்சல்டிங் ஸ்பேஸ்லேயோ இல்லை மற்ற விஷயங்களையோ பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு அடையக்கூடிய ஒரு முக்கியமான தன்மையை கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீகம்.